இப்ப 4 முனை போட்டி உறுதியாயிருச்சு. உங்களுடைய தேர்தல் பிரச்சார யுக்தி எப்படி இருக்கும்? மக்கள கவர்றதுக்கான திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டிலாம் இல்ல. 2 முனை போட்டி தான். திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்ற மாரி, தமிழ்நாட்ட பல 100 ஆண்டுகளா, கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக மாற்று மொழியை சேர்ந்தவர்களே ஆண்டு வராங்க. தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். இதுதான் தமிழ் தேசியத்தின் கொள்கை. இது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர். இது வெறும் தேர்தல் இல்ல, ஒரு போர். தமிழ்நாட்டை பல 100 ஆண்டுகளாக மாற்று மொழியினர் ஆள்றாங்க. இப்ப ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக கூட மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க. இதை தமிழர்கள் உணர வேண்டும். 8 கோடி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? தமிழர்கள் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டை தமிழர்களுக்கு கொடுங்க. அப்படிதான் காவிரியோட நீர் உரிமை பாதுகாக்கப்படும், முல்லை பெரியாற்று அணை சிக்கல் தீர்க்கப்படும், பாலாற்று நதிநீர் உரிமை சிக்கல் தீர்க்கப்படும். இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, 4 ஆண்டுகளை 1 லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம போராட்டம் பண்றதா வாழ்க்கையா? என்னைக்கு வாழ்றது? தமிழ்நாட்டை ஒரு தமிழன் கையில கொடுங்க. அவனுக்கு தான் தெரியும். இங்க 5000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் இருக்கு, டாஸ்மாக் கடைகள் இருக்கு. அது யார் மூடுவாங்க? மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, உடல்நலம் பாதிக்கப்படுது, அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, உடல்நலம் பாதிக்கப்படுது. பிள்ளைகளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. முதல்ல இதெல்லாம் மூடணும். ஒரு மான தமிழன், இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணை ஆண்டாதான் இந்த மண்ணுக்கான பிரச்சனை என்ன அப்படின்றது தெரியும். அதை முதல்ல நம்ம செய்யணும். அதனால இது 4 முனை போட்டிலாம் நான் இதை எதிர்பார்க்கல. இது 2 முனை போட்டி தான். இது திராவிடம் திமுக பேசும், அண்ணாவளி திராவிடம் அண்ணா திமுக பேசும். திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லி நீங்க சொல்ற இன்னொரு 4வது முனை பேசும். நாங்க திராவிடம் பொய், திராவிடம் மாயை, தமிழ் தேசியம் தான் தமிழர்களுக்கு தேவையான ஒரு கருத்தியல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடு. இதை வச்சு நாங்க போடுறோம். இது தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் தானே தவிர இந்த 4 முனைகள் கிடையவே கிடையாது. உண்மைக்கும் பொய்யுக்குமான போர் தான், நேர்மைக்கும் லஞ்ச ஊழலுக்குமான போர் தான் இது. திமுக இங்க நேரடியா களம் காணல, அதே மாதிரி அதிமுகவும் இங்க நேரடியா களம் காணல. கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியிருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா கீரவலூர் நீங்க சொல்ற மாதிரி அனைத்து வேட்பாளருமே வெளியூரை சார்ந்தவங்களா இருக்காங்க. இப்ப பாமக வடிவேல் ராவண, தாவைக்கால அறிவிச்சிருக்கக்கூடிய செந்தில் பாண்டியன் திருவாரூர் மாவட்டம் சேர்ந்தவர், நீங்க கோவை மாவட்டம் சேர்ந்தவர். இது ஒரு திருவள்ளூருக்கு ஒரு புதுசா இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அண்ணன், நான் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் காஞ்சிபுரத்துல கூட்டம் போடும்போது நான் விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன். சரிங்களா? ஸ்டெர்லைட் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் போராடி இருக்கிறேன். முல்லை பெரியாற்று அணை சிக்கலுக்கு நான் தேனியில போய் போராட்டம் பண்ணியிருக்கிறேன். தருமபுரியில இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி நான் தருமபுரியில போய் பேசியிருக்கிறேன். விருதுநகர்ல, ராமேஸ்வரத்துல பாலியல் வன்கொடுமையினால பெண்கள் பாதிக்கப்பட்டு அவங்க பெட்ரோல் ஊற்றி எரிச்சாங்க. அதுக்கு நான் விருதுநகர்ல போய் போராட்டம் பண்ணியிருக்கேன், ராமேஸ்வரத்துல போய் போராட்டம் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல மக்கள் சார்ந்த பிரச்சனைக்காக நான் போராடி இருக்கிறேன். என் கோயம்புத்தூர்ல செங்கச்சூளைக்காக போராடி இருக்கேன். திருப்பூர்ல வரதட்சணை கொடுமையால தற்கொலை செய்து கொண்டு இறந்து கொண்ட தங்க ரித்தனியாவுக்காக நான் போராட்டம் பண்ணியிருக்கிறேன். எல்லா இடங்கள்லயும் நான் இந்த குறிப்பிட்ட மண்ணுக்கான பெண்ணா இல்ல, நான் தமிழ் தேசியத்தின் மகளாக இருந்திருக்கேன். நான் பிறந்தது பாண்டிய நாடு, இப்போ இருக்கிறது சேர நாடு, நான் போட்டியிடுறது சோழ நாடு. நான் தமிழ் தேசியத்தின் மகள். இந்த கீழ்வேளை சட்டமன்ற தொகுதியின் மக்கள் கார்த்திகாவை தமிழ் தேசியத்தின் மகளாகத்தான் பார்ப்பார்கள் தவிர இது குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கான பெண் என் பிரச்சனை பேசாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நான் தமிழ் தேசியத்தின் மகள். அதனால எனக்கு சத்தியமாக ஓட்டு போடுவாங்க. தமிழக வெற்றிக்கலம் நேற்று வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. நிறைய வெளியாட்களுக்கு வெளி கட்சியில வந்தவங்களுக்கு உடனே சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கோங்க. அங்க யாரும் இல்லை, அதனால யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. திமுக இப்ப 8000 டோக்கன் அவர் நல்லாட்சி கொடுக்குறது எதுக்கு டோக்கன் கொடுக்கணும், எதுக்கு 5000 ரூபாய் காசு கொடுக்கணும் சொல்லுங்களேன். நல்லாட்சி கொடுக்குறீங்க, அப்புறம் எதுக்கு இங்க இத்தனை அறிவிப்பு? எதுக்கு இத்தனை அறிவிப்பு கொடுக்குறீங்க? செந்தில் பாலாஜி 18 ஷெட்டு போட்டாராம். எதுக்கு? ஷெட்டு பாலிடிக்ஸ் தான் இருக்கு, கருத்து பாலிடிக்ஸ் இல்ல. நீங்க நல்லது செய்றீங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க, நீங்க நம்புறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்ப வரைக்கும் ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு? 5000 ரூபாய் காசு வந்துச்சா, 8000 ரூபாய் டோக்கன் வந்துச்சா, இதைத்தான் பேசுவாங்க. நீங்க என்னப்பா செஞ்சீங்க? இன்னும் வேங்க வயல நாடிட்டு கிடக்கு, வேங்க வயல நாடிட்டு இருக்கு. மேல் பாதியில என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு திமுக ஒரு மிகப்பெரிய கொடுமையை செய்து இவங்க ஆட்சிக்கு இந்த 5 ஆண்டுகள பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், கிரிமினல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, அதுவும் இரட்டிப்பா இருக்கு. மக்கள் தொகையில பெரும் விழுக்காடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க அநீதி இழைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? ஆதி திராவிட மக்கள்னு சொல்றீங்க. பறையர் சமூக மக்கள், தேவேந்திர குல வேளாண் சமூக மக்களுக்கு நீங்க என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? அவங்கள விடுங்க, மற்ற சமூக மக்களுக்கு நீங்க என்ன நல்லா செஞ்சிருக்கீங்க? நீங்க திமுக காரங்க ஒருத்தவங்க நல்லா இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் நல்லா இருக்கு. ஆனா மக்கள் எல்லாம் இங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம்ல. இதெல்லாம் இது நீங்க நல்லாட்சின்னு ஒண்ணு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எதுக்குங்க இவ்வளவு தேர்தல் அறிக்கை, வெற்று தேர்தல் அறிக்கை? 75 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடன். இவங்க 5 ஆண்டுகள் 5 லட்சம் கோடிக்கு மேல கடன்.
யாரை நம்பி கொடுக்குறீங்க? இவங்க கடன் வாங்குறதுக்காக சொத்து வரியை உயர்த்தினாங்க, குடிநீர் வரியை உயர்த்தினாங்கல்ல. இவங்க கடன் வாங்கணுக்காக 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? எந்த திட்டத்துல இருக்கு? வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. நீங்க வந்து மக்களை எவ்வளவு இழிவாக நினைச்சிருக்கீங்க. 5000 காசு கொடுத்தா தமிழ்நாட்டு பெண்களை ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழ்நாட்டு பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைக்கு நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்க? என்ன கருத்து வச்சிருக்கீங்க? ஒரு கருத்தும் கிடையாது. பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் ரெட்டிப்பாகுது. ஆனா வெக்கமே இல்லாம சொல்றாரு அமைச்சர் பி கே சேகர் பாபு, நள்ளிரவுல பெண்கள் தனியா நடந்து போகலாம் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து ஆம்புலன்ஸ் தான் வருவாங்க, அவசர ஊர்தியெல்லாம் வருவாங்க. பி கே சேகர் பாபு அவர்கள் ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட மட்டும் இருக்காது, ஏழை எளியவர்கள் கிட்ட வரும், மக்கள் கிட்ட ஒரு நாள் அதிகாரம் வரும். அன்னைக்கு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு பாருங்க. பொய்யா பேசக்கூடாது. உண்மைக்கு புறமான கருத்துக்கள் வந்து அவர் சொல்றாரு. கல்வி கடன் வந்து இது ரத்து பண்ணல. 2010 பிறகு ரத்து பண்ணல. பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் குரூப் வந்து அவங்கள போன் பண்ணி மிரட்டி வர்றாங்க. ஆனா 2019 நாடாளுமன்ற தேர்தலே திமுக வந்து என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க 40 நாடாளுமன்ற தொகுதியை பிடிச்சா நாங்க வந்து கல்வி கடன் ரத்து செய்யணும்னு சொன்னாங்க. 2021லயும் கல்வி கடன் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இது வரைக்கும் ரத்து செஞ்சிருக்காங்களா? ரத்து செய்யல. இவங்க வந்து கல்வியை வந்து தனியார் நிறுவனமாக்கணும். அரசு பள்ளிகளை எத்தனை மூடி இருக்காங்க? 100கணக்கான அரசு பள்ளிகள் இந்த திமுக அரசாங்கம் மூடி இருக்கு. நீங்க சொல்லுங்க. அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு தனியார் கல்வி சாம்ராஜ்யம் இருக்கு, கிங்ஸ்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, வேலுக்கு அருணை பொறியியல் கல்லூரின்னு இருக்கு. எல்லா அமைச்சர்களும் தனிப்பெரும் கல்வி சாம்ராஜ்ய முதலாளிகளா இருக்கிறாங்க. அம்மையார் கீதாஜீவன், அமைச்சர் கீதாஜீவனுக்கு எவ்வளவு கல்வி நிலையங்கள் இருக்கு? எல்லாம் இருக்கு. எல்லா அமைச்சருக்கு இருக்கு. முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், எக்ஸ் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ எல்லாத்துக்கும் இருக்கு. தனியார் கல்வி நிறுவனங்களா மாறி இருக்கு. அரசு நிறுவனங்களை கொலை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க மக்கள் வந்து நல்லா படிக்கணும், படிச்சு வந்து வேலைக்கு வரணும், வேலைக்கு வந்து நல்லா மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அப்படிங்கிற திட்டமே கிடையாது இவங்களுக்கு. இவங்க அதை செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வருது, நாங்க கடன் வாங்கித்தான் கல்வியை படிக்க வேண்டும் என்ற நிலையில இருந்து தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்போம். அனைத்து தரப்பினருக்கும் ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் தரமான கல்வி இலவசமா நாங்க கொடுக்குறோம். இதான் இதுக்கான ஒரே ஒரு மாற்று திட்டம். கடன் வாங்கித்தான் கல்வி படிக்கணுங்கிற நிலை இருக்கக்கூடாது. முதல் தலைமுறை ஓட்டு வந்து முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இளைஞர்களுடைய ஓட்டு வந்து நாம் தமிழர் கிடைச்சது. இப்போ வந்து அதை தாவைக்கா வந்து பறிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாயை தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் எது சொல்ல இளைஞர்களுடைய ஓட்டைய முதல் தலைமுறை ஓட்டைய காவல்துறை அதிகாரி கையை பிடிச்சி கிடைக்கிறவங்க வந்து முதல் தலைமுறை இளைஞராக சொல்லுங்களேன். காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்காங்க இல்ல காவல்துறை கையை பிடிச்சி கடிக்கிறது, டிரான்ஸ்பார்மர்ல ஏறி போய் நிற்கிறது, இந்த இளைஞர்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க ஒரு கருத்தியல் சார்ந்து இருப்பாங்க. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்தியல் வரணும், அந்த கருத்தியல் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. டிரான்ஸ்பார்மர்ல போய் ஏறி நிக்கிறவங்க, காவல்துறை கையை பிடிச்சி கடிக்கிறவங்க, இந்த பெண்கள் எல்லாம் பேசுறாங்க பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் இது நாம் தமிழர் கட்சியோட ஓட்டே கிடையாது. இது நாம் தமிழர் கட்சி ஓட்டே கிடையாது. விஜய் வந்து திமுகவினுடைய ஓட்டை தான் பிடிப்பாரே தவிர நாம் தமிழர் கட்சியின் ஓட்டை பிரிக்க மாட்டாரு. இந்த முறை நாம் தமிழர் கட்சி இரட்டிப்பான வாக்குகளை வாங்க, அதுக்கு மேலையும் கூட வாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்க. குறிப்பா நீங்க தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸ்பெஷலிஸ்டா நீங்க கீழூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மிக முக்கியமாக கீழூர் சட்டமன்ற தொகுதி நெய்தலும் மருதமும் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு. இங்க நெய்தல் நில மக்களும் பல பிரச்சனைகள் இருக்காங்க. மருத நில மக்களும் வந்து விவசாயம் சார்ந்து வந்து ஆண்டுதோறும் பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. ஒண்ணு அதிகப்படியான மழை பெஞ்சு பயிரை அழிச்சிருது, இல்ல மழையே பெய்யாம பயிர்கள் கருகி அழியுது. இது ரெண்டுத்துக்கும் ஒரே தீர்வு தான். இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும், பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட எல்லா நீர்நிலைகளையும் நம்ம தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி படித்துறைகளை நம்ம சீரமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டோம் அப்படின்னா மக்களே அதை சரி செஞ்சுக்குவாங்க, அதை நல்லா பாதுகாத்துக்குவாங்க. முதல்ல நான் பண்ண வேண்டிய ஒரு வேலை அப்படின்னா அதுதான், நீர்நிலைகளை சரி செய்யணும். தொகுதி முழுக்க வந்து மக்கள் எந்த ஒரு வசதியும் கேட்கறதெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்குறாங்க. எந்த இடத்துலையும் தண்ணி இல்லை. தொழுதூர்ல தண்ணி இல்லை, மேலப்படாகல தண்ணி இல்லை, கருங்கணில தண்ணி இல்லை, மீனமனூர் தண்ணி இல்லை, திருப்பூண்டியில தண்ணி இல்லை, எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லை. இப்போ பாருங்க, பாப்பா கோயில முதலமைச்சர் வந்து பட்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. பட்டா மட்டும் தான் இருக்கு, பட்டாக்கான நிலம் இல்லை. நிறைய இடங்கள்ல வந்து தகுதி இருந்து வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வீடு கட்டுறதுக்கான தொகை வந்து யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அதுல கூட கட்சி பேதம் பாக்குறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்தா முதல்ல வந்து இந்த நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிப்புல இருந்து மீட்டெடுப்பேன், நீர்நிலைகளை பலப்படுத்துவேன், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவேன், தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் பட்டா வழங்குவேன். நிறைய ஆண்டுகள் வந்து புறம்போக்கு நிலத்துல வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து
தகுதியின் அடிப்படையில் கட்டாயம் வந்து ஒரு பட்டாவும் நிலமும் கட்டாயம் வழங்குவேன். தகுதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்தின் வீடு வழங்கும் திட்டத்தை வந்து நான் செயல்படுத்துவேன். கட்சி பேதமின்றி செயல்படுத்துவேன் அப்படிங்கிறத நான் உறுதி கொடுக்குறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி.